வணக்கம். இ ஆஃபீஸில் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்பர் 18, 18வது வீடியோ இது. இந்த வீடியோவில் சைனுக்காக ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் யூசர் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைன்னா என்ன, சைன் எப்போ யூஸ் ஆகுதுன்றத தனியாக வீடியோவில் கொடுக்குறேன். சாரி, பட் இந்த வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போது என்னோட ஆஃபீஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு சர்வீஸ் நமக்கு இருக்குது. இந்த ஃபைல் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் கிளிக் பண்ணிடுறேன். இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க கரெக்டாக கவனமாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபைல் 7.3.6 இதுதான் இன்னைக்கு தேதி இருக்கக்கூடிய வருஷன்றது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கிடைக்குது இல்லை, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கிடைக்குது இல்லை, அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NIC இவங்க ரெகுலராக இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.2.2 இருந்துச்சு, இப்போ 7.3.6. இப்போ ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா இந்த 7.3.6ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் சைன் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சைன் உங்களுக்கு எனேபிள்டாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியுது. ஆனால் 7.2.2ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய 7.3.6ல் சைனுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியது திருப்பியும் சொல்கிறேன். இப்போ நான் ஆஃபீஸ் லாகின் பண்ண உடனே என்னோட ஹோம் பேஜ் இதுதான். அதில் ஃபைல் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் மெயின் ஹெட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணால் வரது எல்லாமே சப் ஹெட்டிங் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே கீழே நான் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன்னா செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரில் சைன் போடுற மாதிரி இருக்குது, DSCன்னு வருது. ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா ரெஜிஸ்டர் ஃபார் சைனிங்னு தெரியுது. அதில் கவனிங்க, சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். பண்ணோன்னே ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தெரியும். பட் நான் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால எனக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ இங்கே நான் பண்ண வேண்டியது இந்த ரெஜிஸ்டர் சைன், இதை நான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்து பாருங்கள், உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் இந்த சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ஆதாருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து இட் வில் பி லிங்க்டு டு தி ஆஃபீஸ் அப்ளிகேஷன். அதில் லிங்க் பண்ணிவிடுவாங்க. அண்ட் உங்களோட சைன் எல்லாமே ஆதார் பேஸ்ட் ஓடிபியில் தான் வரும். ஸோ உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே நான் இதை வந்து செக் பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிடுறேன். செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் ஆதார் கேட்வேக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி அண்ட் UID டோக்கன் இருக்குது. பட் எனக்கு தேவை ஆதார் நம்பர். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் நம்பரை போடுறேன். என்னோட ஆதார் நம்பர் போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டானு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓடிபி இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை செக் பண்ணுங்கள். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்தோடனே ஐ ஹாவ் டு என்டர் இட் ஹியர். என்னோட ஆதார் நம்பரை போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தேன். இப்போ எனக்கு ஓடிபி என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்தாச்சு. ஸோ ஐம் என்டரிங் இட் நவ். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது கவனிச்சிங்கன்னா இது எனேபிள் ஆகிடுச்சு. பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னு கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்குது. மைட் பி சம் ஒரு 20-30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் யூசர் டீட்டெயில்ஸில் வந்து என்னோட பெயர் செல்வகுமார் எஸ்ன்னு இருக்குது. என்னோட சைனில் வந்து செல்வகுமார்னு தான் வரப்போகுது. ஏன்னா என்னோட ஆதாரில் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் செல்வகுமார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ அக்ரி டு கண்டினியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வித் தி அபவுட் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, யூ கேன் கிவ் ஓகே பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். சைன் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த இடம் எனக்கு பிளாங்காக இருந்துச்சு. எப்போது நான் இந்த கிளிக் பண்ணி டிஎஸ்சி ஐகான் கிளிக் பண்ணி சைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது
எனக்கு இந்த இடம் பிளாங்காக இருந்துச்சு, இங்கே ரெஜிஸ்டர் ஃபார் இ சைன் அப்படின்னு கேட்டாங்க. அதை கிளிக் பண்ணி நான் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்தாச்சு இங்கே. இப்போ நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நான் எத்தனை வாட்டி வேணால் டெலிட் பண்ணிவிட்டு டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அகைன் ஐ கேன் ரெஜிஸ்டர். அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் உங்களுக்கு ஒரே ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் தான், உங்களோட ஆதார் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும் அண்ட் உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சுருக்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த இ சைன் எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் ஆகுது, இ சைன் ரெஜிஸ்டர் பண்ணால் எப்படி தெரியும், ரெஜிஸ்டர் பண்ணலனா எப்படி தெரியும், இந்த விஷயங்கள்லாம் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் சொல்கிறேன். வணக்கம்.